சோதரிக்கிறோம் கத்தாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் ஆறாத நேசரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே கத்தாவே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கத்தக்கதாக நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்தின கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்ணடைவான்னு சொன்னீங்களே கத்தாவே. அதிகாலையில் ஆண்டு உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கத்தக்கதாக நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவுத்தரவு கொடுப்பேன். நீ அறியாது உனக்கு கெட்டாதவன பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன்னு சின்ன தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்தீரே, வழி நடத்தினீரே. அதற்காக உமக்கு கொடானக்கூடிய சோதரங்கத்தாவே உம்மை சோதரிக்கிறோமப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும், நாங்கள் பலமுடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் உடைய கிருபை கத்தாவே. ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. உடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல ஆண்டவரே, நாங்களும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. எங்களுடைய உச்சந்தலம் முதற்கொண்டு உள்ளங்கால் வரை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறது போல ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாவை நோக்கி கூப்பிடுகிறது கத்தாவே. என் தேவன் தாமே நீர் எங்களுக்கு பக்கபலமாய் இருந்து எல்லாவற்றுக்கும் எல்லாமாய்ந்து எங்களை வழிநடத்தவனுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தல வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. இந்த நாளில் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து நீர் எங்களோடு துணையாயிருந்து எங்களை வளர்த்தோனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. துதிகளுக்கு மத்தியில் வாசைகிற தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே, கனத்துக்குரியவரே, மகிமைக்குரியவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாள் வரை கத்தாவே எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எவ்வளவோ அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக உம்மை கொடானகுடி சோதரம் கத்தாவே. ஆண்டவரே, இனிமேலும் நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே இந்த உலகத்தார் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தவனுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற துதி எப்பொழுது எங்களுடைய வாயில் இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, நீர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் கூடாது கத்தாவே, உம்மால் எல்லாம் ஆகும் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கத்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிடும் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஒவ்வொருத்தருடைய கரங்களை நீர் பிடித்து கத்தாவே எங்கள் ஜீவனுள்ளவரை நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, ஒருபோதும் விட்டு நாங்கள் தூரம் போகாதபடி, விசனப்படுத்தாதபடி, துக்கப்படுத்தாதபடி என் தேவன் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலண்டுன்னு சொன்னீங்களே கத்தாவே. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருந்து எங்களை வழிநடத்தவனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளுடைய கத்தாவே ஆண்டவரே, ஜெப வேளையிலே கத்தாவே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, பாடலை பாடும்போது கத்தாவே அந்த பாடல் மூலியமாக ஒவ்வொருவரோடு நீர் பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. பாடல் வேளையிலே உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகம் வல்லமையாய் இறங்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, பிரசங்க வேளையிலே கத்தாவே நீர் எங்களோடு பேசுங்க. உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, யார் யாரெல்லாம்
பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பலவீனங்களை முற்றிலுமாக அகற்றுங்க கத்தாவே. ஆண்டவரே எல்லா நோய்களையும் முற்றிலுமாக குணமாக்குங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே, உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கத்தாவே. எந்த விதமான பலவீனங்களோ சோர்வுகளோ நோய் நொடிகளோ ஆண்டவரே நீரே அணுகாதபடி என் தேவன் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் புது பலனை கொடுங்க, உற்சாகமான ஆவியை கொடுங்க, தீர்க்காயசை கொடுங்க. பலவீனங்கள் அணுகாதபடி, சோர்வுகள் அணுகாதபடி, நோய் நொடிகள் அணுகாதபடி என் தேவன் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே நீர் இஸ்ரவேல் ஜனங்களை நீர் எப்படி வனாந்தரத்தில் ஆண்டவரை பாதுகாத்து நீர் வழிநடத்தினீரோ ஆண்டவரே அதற்காக ஆண்டவரே கொடானகுடி சோதரம் கத்தாவே. அதுபோல கத்தாவே ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவன் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியும் செம்மையுமாய் நீ செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அற்புத அதிசயங்களை நீ செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக எண்ணி எண்ணி துதிக்கத்தக்கதாக உமக்கு சாட்சியாய் நாங்கள் நிற்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. எந்த ஒரு சிறு காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கத்தாவே ஆண்டவரே என் தேவனே நாங்கள் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கத்தக்கதாக உம்மிடத்தில் கேட்கத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே எங்களால் ஒன்றும் கூடாது கத்தாவே, உம்மால் எல்லாம் ஆகும் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்களோடு இருக்க எழுந்தவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இம்மட்டும் எவ்வளவோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கீங்க கத்தாவே. அதற்காக உமக்கு கொடானகுடி சோதரம் கத்தாவே உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே கண்ணின் மணியை போல இம்மட்டும் பாதுகாத்து நல்ல உணவு கொடுத்தீங்க, உறவிடம் கொடுத்தீங்க, ஆண்டவரே சுகம் கொடுத்தீங்க, பலன் கொடுத்தீங்க, போகும்போது வரும்போது பாதுகாப்பு கொடுத்தீங்க. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஊழியங்கள் கத்தாவே இந்த உலகம் முழுவதுமாக ஆண்டவரே நீ செல்ல நீர் உதவி செய்து வருகிற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இதை பார்த்து கத்தாவே ஆண்டவரே பிரஜாதி மக்களும் ரட்சிக்கப்படத்தக்கதாக ஆண்டவர்கள் மனம் திரும்பி உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே உம்மை சோதரிக்கிறோமப்பா. சோதரங்கத்தாவே உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுடைய உள்ளத்திலும் நீ தங்கும் ஆலயமாய் மாற்றுங்க. நீர் வாசையும் ஆலயமாய் நீர் மாற்ற வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே, உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே தேவதாஸ் பிரதருக்காக முடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன் கத்தாவே. ஆண்டவரே அவருடைய பலவீனங்களை முற்றிலுமாக அகற்றி போடுங்க கத்தாவே. ஆண்டவரே இன்றைக்கு ஒரு புது பலனை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் பூர்ண சுகத்தை கொடுக்கிற தேவன் நீர் கத்தாவே. ஆண்டவரே ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவரே இந்த உலக மக்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக நீர் அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில் நீர் செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அவருக்கு அற்புதத்தை நீர் செய்ய போற கிருபைக்கான நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே ஒருமித்து கூடியிருக்கிற மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, இப்பொழுதும் எங்களுடைய மத்தியிலிருந்து நீ எங்களுடைய விண்ணப்பத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. சர்வ வல்லமையில தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் கத்தாவே. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதா இருக்கிறதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியா நிற்கத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. ஆண்டவரே இன்றைய தினத்திலே கத்தாவே ஆண்டவரே வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. செய்தி வேளையிலே கத்தாவே உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்தணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இந்த நாளுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கத்தாவே ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே.
என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. அன்று எங்களுடைய சிந்தையின்படியோ எங்களுடைய விருப்பத்தின்படி இல்லை கத்தாவே, உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய வாஞ்சியின்படி எங்களை நடத்துங்க கத்தாவே. அன்றே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக வாலிபர்களுக்காக முடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன் கத்தாவே. அன்றைய இந்த சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் கத்தாவே, அன்றைய செல்போனுக்கு அடிமையாகாதபடி கத்தாவே என் தேவனீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய அந்த அடிமைத்தன கட்டுகளிலிருந்து நீர் அவர்களை தூக்கி எடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. யார் யாரெல்லாம் கத்தாவே இந்த செல்போன் அடிமைத்தனப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் செல்போன் மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாய், உம்முடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை சோதரிக்கிறோமப்பா. இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்யுங்க கத்தாவே, இன்றைக்கு நீர் அதிசயங்களை செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. அன்றைய மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தேவனே, இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ஆவியை எங்கள் மேல் ஊற்றுங்க கத்தாவே. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே உம்முடைய கரத்தை எதிர்பார்த்து நிற்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே புது பலனை கொடுங்க, உற்சாகமான ஆவியை கொடுங்க கத்தாவே. எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற கிறிஸ்து நீரான்னு எங்களை வழிநடத்தணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உதடுகளின் பலியை செலுத்தத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே நோக்கி கெஞ்சி கூப்பிடுகிறேன் கத்தாவே. ஆண்டவரே எங்களை விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே எங்களிடத்தில் என்ன தடைகள் இருந்தாலும் கத்தாவே, ஆண்டவரே எங்களிடத்தில் ஆண்டவரே பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் இருந்துச்சுன்னா அதைகளை தயவு செய்து ஆண்டவரே எங்களுக்கு மன்னித்து கத்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு தடையாய் இருக்காதபடி ஆண்டவரே இந்த தேவன் தாமே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே இன்றைக்கு நீர் அற்புதம் செய்யுங்க, இன்றைக்கு நீர் அதிசயங்களை செய்யுங்க கத்தாவே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்க போற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு பகுதியிலும் கத்தாவே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு வேலையிலும் கத்தாவே என் தேவனே நீர் எங்களுக்கு பக்கபலமாய் இருந்து எல்லாவற்றுக்கும் எல்லாமே நடத்துங்க கத்தாவே. ஆத்மநேசர் ஊழியங்கள் கத்தாவே இன்னும் ஆண்டவரே வல்லமையாய் செயல்பட நீர் எங்களுக்கு பக்கபலமாய் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யும். நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. நீரே எங்களை ஆளுகை செய்யும் வழிநடத்தும். ஆண்டவரே துதி கன மகிமை எல்லாம் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனிடத்தில் நாம் விண்ணப்பம் செய்வோம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்க, கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:10 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படுதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை எனக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு என்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வரும் மட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும்
பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி, கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். 1 யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடும் ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமீன். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் போக்குறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனியதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற விடங்கள் உங்களோட சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒரு சில நிமிடங்கள் முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு கர்த்தராகிய தேவனை நோக்கி, ஆண்டவரே, இந்த நாளில் ராஜ்யம் ஆண்டவரே, புதிய நாளுக்குரிய புதிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவீராக என்று ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். ஆண்டவரே இசப்பா, நாங்கள் உண்மை துதிக்க வந்திருக்கிறோம், ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிற ராஜா. ஆண்டவரே, துதி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிற ராஜா, ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்க வந்திருக்கிறோம் தகப்பன். ஆண்டவரே, தேவரீர் ஆண்டவரே, எங்களுடைய துதிகளிலே நீர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறவரே, அதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் உண்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ராஜா ஆண்டவரே, உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பன். ஆண்டவரே இசப்பா, நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம் தகப்பன். ஆண்டவரே இசப்பா, நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை ராஜா. ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை ஆண்டவரை நடத்தி வந்திருக்கிற உம்முடைய கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இசப்பா, ஆண்டவரே, எனக்கு விரோதமாக எதிரிட்டு வந்தார்கள், பாளையம் இறங்கினார். ஆனாலும் ஆண்டவரே, எங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக நின்றவர்களை ஆண்டவரை தோற்கடித்து ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயத்தை தந்தது போல என்று தாவீது சொன்னது போல ராஜா ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக நிற்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே, நீர் நிர்மூலமாக்கி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ராஜா ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளில் மத்தியிலே பிரியப்படுகிற தேவனே ஆண்டவரே, துதிக்கு பாத்திரரே ஆண்டவரே, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே. அதனால் எல்லா இடுக்கண்களுக்கும் எல்லா இக்கட்டுகளுக்கும் ஆண்டவரே நீ விலக்கி ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறவரே, அதற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற நல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போதுமானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா, இதோ இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இதோ இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே, அநாதி காலம் முதல் எங்களை பாதுகாத்து வந்த உம்முடைய கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நல்ல ஆலயத்தை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் நல்ல போதகரை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நாளில் கூட ராஜா ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே
தேவரீர் எங்கள் விண்ணப்பங்களை நீர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. ஐசப்பா அதற்கு ஆண்டவரே ஐசப்பா எங்களுடைய பாவங்கள் ராஜா ஆண்டவரே, எங்களுடைய இறுதியில் இருக்கிற ஏது ஆண்டவரே பொல்லாத சிந்தனைகள் அது தடையாக இருக்காதபடிக்கு எல்லா தடைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. ஒரு விசி கூட ராஜா எங்கள் இருதயத்தை நீர் கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. ஐசப்பா நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் ராஜா ஆண்டவரே, துதி பலிகள் ஸ்தோத்திர பலிகள் விருதாவாய் போய்விடக்கூடாது ராஜா ஆண்டவரே. ஒரு விசை நீர் எங்களை முதலாவது தகுதிப்படுத்துங்க, முதலாவது எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா ஆண்டவரே. ஒரு பரிசுத்தத்தோடு ஆண்டவரே நாங்கள் தொழுது கொள்ள ஆண்டவரே இயேசுப்பா ஒரு ஆயத்தத்தோடு ஆராதிக்க தேவரீர் எங்களை ஒரு விசை கூட ராஜா ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. சுத்திகரிப்பின் தேவன் தாமே ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தேவரீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி நீர் கழுவி ஆண்டவரை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுப்பா என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, கால்களை கைகளை ஆண்டவரே எங்கள் சரீரம் முழுவதும் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆண்டவரை எல்லா காவலோடு காத்து கொண்டு ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே இயேசுப்பா உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த உண்மை நாங்கள் ஆராதிக்க தேவரீர் ஆண்டவரே எங்களை ஒரு விசை கூட தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. கேட்கக்கூடாதபடிக்கு உம்முடைய செவி மந்தமாகவும் இல்லை, கொடுக்கக்கூடாதபடிக்கு உம்முடைய கை குறுகி போகவும் இல்லை என்ற வார்த்தையின்படியே ராஜா ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய மீறுதல்கள் தடையாயிருக்காதபடிக்கு எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் விலக்கி போடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுப்பா நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் ராஜா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் இந்த நாளில் கூட ராஜா ஆண்டவரே ஒரு சில விண்ணப்பங்களை ஆண்டவரே உம்முடைய கருத்தை நாங்கள் வைக்கிற ராஜா ஆண்டவரே. நீர் எல்லா ஆண்டவரே எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிற தேவன் ராஜா ஆண்டவரே. எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தினாலே கூடிய ஜெபத்தினாலே நாங்கள் உமக்கு தெரியப்படுத்துகிற தகப்பன் ஆண்டவரே. இயேசுப்பா எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் உமக்கு தெரியப்படுத்துகிற ராஜா ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் நீர் ஆமேன் என்றும் ஆண்டவரே கட்டளையிட போகிற நம்முடைய கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. இயேசுப்பா விசேஷமாக ராஜா ஆண்டவரே எங்களுடைய ஊழியர்கள் ஆண்டவரே ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே கூட்டங்களுக்கு கடந்து செல்லும் போது ராஜா வெளி மாநிலங்களுக்கு ஆண்டவரே இயேசுப்பா வெளி ஊர்களுக்கு ஆண்டவரே மற்ற ஆண்டவரே பட்டணங்களுக்கு கடந்து செல்லும் போது ராஜா தேவரீர் உம்முடைய கிருபை உம்முடைய பாதுகாப்பு அவர்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. வாகனத்தில் ராஜா ஆண்டவரே முன்னும் பின்னும் உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிற ராஜா ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பின் கரம் அவர்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுப்பா அவர்கள் செல்லும் போது ராஜா ஆண்டவரே எல்லா பலவீனத்தை எடுத்துப்படுங்க ராஜா ஆண்டவரே. எந்த ஒரு பலவீனமும் ஆண்டவரே பிசாசானவன் கொண்டு வராதபடி எல்லா பலவீனத்தை நீர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறதா ஆண்டவரே. எல்லா பலவீனத்தின் மத்தியில் உம்முடைய பலன் அவர்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய ஊழியர்களுக்கு பரிபூர்ணமாய் விளங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போது ராஜா அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கிறாச்சு ஆண்டவரே. அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கிறாச்சு ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சிகளை நீர் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே அந்த கூட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் ராஜா ஆண்டவரே பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி எரித்து ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே ராஜா ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே அந்த கூட்டத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பகுதிகளையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே ஆண்டவரே. எங்களுடைய ஊரில் எங்களுடைய ஊழியரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. அதில் கலந்து கொண்டவர்கள் வந்த வண்ணம் போகாதபடிக்கு ராஜா ஆண்டவரே ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் ராஜா ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற மகிமைப்படுத்துகிற ராஜா ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரை தடையின்றி கலந்து கொள்ள ஆண்டவரே அவர்கள் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் ராஜா ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே பெங்களூரில் ராஜா ஆண்டவரே இயேசுப்பா வருகிற ஆண்டவரே ஆகஸ்ட் 13, 14, 15 நடக்கிற அக்னி ரத உபவாசம் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே எல்லா தேவைகளையும் நீர் அறிவீர் ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுப்பா ஊழியர்கள் படுகிற பிரயாசத்தை நீர் அறிகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கூட்டம் முழுவதையும் ஆண்டவரே இயேசுப்பா அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் ஆண்டவரே எல்லா தேவைகளையும் உம்முடைய கரத்தினால் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. நீர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறத அதற்குரிய ஆயத்த பணிகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறதப்பன அதற்குரிய பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறதப்பனை ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே. அந்த கூட்டத்திற்கு தடையாக இருக்கிற ராஜா எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் நாங்கள் எரித்து கட்டி நாங்கள் ஜெபிக்கிறதப்பனை ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. அந்த கூட்டத்தில் அநேக ஜனங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட ராஜா ஆண்டவரே. அநேக ஆண்டவரை ஏராளமான ஜனங்கள் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தின் மூலம் ஆசீர்வதி
ஆசீர்வதிக்கப்பட தேவரீர் அந்த கூட்டத்தை ஆண்டவரை விசேஷமாக எடுத்து நீர் வல்லமையாய் ஆண்டவரை வருகிற ஒவ்வொரு ஊழியரையும் நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் ராஜா ஆண்டவரே, அக்டோபர் 2ஆம் தேதி ராஜா ஆண்டவரே எங்களுடைய சபையில் நடக்கிற ஆண்டவரே, திருச்சி கீதா நகரில் நடக்கிற ஆண்டவரே இயேசுப்பா, அந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை நாங்கள் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ஆண்டவரே இயேசுப்பா, அந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு ஊழியரை ஆண்டவரை தனித்தனியாக எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா ஆண்டவரே. எங்களுடைய அப்போஸ்தலர் ஆசீர்வாதையாவே கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரே இயேசுப்பா, அவர்கள் மூலமே ராஜா ஆண்டவரே இயேசுப்பா ஒரு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாத கூட்டமாக இருக்க ராஜா ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கூட்டத்திற்கு அநேக தேவைகள் உண்டு தகப்பனே, எல்லா தேவைகளையும் ஆண்டவரே நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே இயேசுப்பா, பொருளாதார தேவைகளின் சந்திப்பீராக ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கல்ல ராஜா, எங்களுக்கல்ல உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. அந்த கூட்டம் ஆண்டவரே எந்த ஒரு தடை இல்லாதபடி எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை நீர் எடுத்துப்படும்படியாக ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே இயேசுப்பா. ஏற்ற கால சூழ்நிலைகளை நீர் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறத ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் ராஜா ஆண்டவரே என்னுடைய சபையில ராஜா ஆண்டவரே வயதானவர்கள் முதியவர்களுக்கு ஏற்ற போல் ஆண்டவரே இயேசுப்பா அந்த லிஃப்ட் காரியங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே. அந்த காரியங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. அநேக தேவைகள் உண்டு தகப்பனே ஆண்டவரே. எல்லா தேவைகளை ஆண்டவரே தேவரி நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறத ஆண்டவரே. பொருளாதார தேவைகளை நீர் சந்திப்பீராக ராஜா ஆண்டவரே. அதற்குரிய ஆயத்த காரியங்கள் ஆண்டவரை துரிதமாக நடைபெறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறத ஆண்டவரே. அதற்கு ஆண்டவரை எதிராக இருக்கிற எல்லா எதிர் சக்திகளையும் ஆண்டவரே இயேசுப்பா, விரோதமாக இருக்கிற எல்லா ஆண்டவரை பொல்லாத சக்திகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி நாங்கள் எரித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய கிருபையின் கரம் ராஜா ஆண்டவரே இயேசுப்பா, அந்த காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு தடை இல்லாதபடி எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே. அதை இயேசுப்பா, அது மட்டும் இல்லாமல் ராஜா எங்கள் சபைக்கென்று ஒரு கல்லறை தோட்டம் வாங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே எந்த இடத்தை நியமித்திருக்கிறீரோ அந்த இடத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறத ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே எங்களுடைய சபையில் அருகாமையில் ஆண்டவரை வாகனம் ஆண்டவரை நிறுத்துவதற்கு தேவையான இடங்களை ஆண்டவரை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே. தேவரீர் நீர் என்ன சித்தமாக இருக்கிறீரோ ராஜா ஆண்டவரே, எங்களுக்கு என்ன தர வேண்டும் சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே, அந்த சித்தத்தின்படி ராஜா ஆண்டவரை எங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல இடத்தை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறத அப்பனை ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே இயேசுப்பா. அது மட்டும் இல்லாமல் ராஜா நாங்கள் ஊழியத்திற்கு செல்லும் போது நாங்கள் வெளியே ஆண்டவரை ஊழியத்திற்கு செல்லும் போது ராஜா எங்களுக்கு தேவையான ஒரு வாகனத்தை ஆண்டவரை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறத அப்பனை ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல வாகனத்தை நீ தருவீராக ராஜா. அதற்குரிய பொருளாதார தேவைகளை நீ சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் ராஜா ஆண்டவரே மாதந்தோறும் நடக்கிற ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே இயேசுப்பா சபையில் நடக்கிற இரவு ஜெபத்தை நாங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. அந்த இரவு ஜெபத்திலே கூட ராஜா ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவர் அநேக விண்ணப்பங்கள் ராஜா ஆண்டவரே தேசத்துக்காக ஆண்டவர் நாங்கள் பரிந்து பேசுகிற ஆண்டவரே. எங்களுடைய தேசத்துக்கு, எங்களுடைய இந்திய தேசத்துக்காக நாங்கள் பரிந்து பேசுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவரீர் நீர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறத ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுப்பா அந்த நாளில் கூட ராஜா அந்த இரவு ஜெபத்தில் அநேகர் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட ராஜா. அநேகர் கலந்து கொண்டு ஆண்டவரே இயேசுப்பா இதை திறப்பில் இருக்கிற மனிதனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொன்ன தேவன் ராஜா ஆண்டவர். நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறார் ராஜா. திறப்பில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை. நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ராஜா. அந்த நாளில் கூட அநேக மக்களை நீர் கூட்டி சேர்ப்பீராக ராஜா ஆண்டவரே. அநேக விண்ணப்பம் பண்ணுகிற ஆத்துமாக்களை, அநேக விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகளை தேவரி நீர் கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறத ஆண்டவரே. இந்த கூட்டம் ஆண்டவரே ஆண்டவர் இன்னும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ராஜா ஆண்டவரே. எங்களை ஆசீர்வாதம் அந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய சபையிலே வாரந்தோறும் நடக்கிற ராஜா ஆண்டவரே அந்த ஞாயிறு பள்ளி ஆண்டவரை சண்டே கிளாஸை கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே இயேசுப்பா. அது மட்டும் இல்லாமல் ராஜா ஆண்டவரே இயேசுப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரை இயேசுப்பா ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறத ஆண்டவரை இயேசுப்பா. ஆண்டவர் நன்றி செலுத்துகிற ஆண்டவரை இயேசுப்பா. அந்த சண்டே கிளாஸ் அந்த ஞாயிறு பள்ளி ஆண்டவரை இன்னும் வளர்ந்து பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதித்து ஞாயிறு பள்ளியை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிற அந்த அப்பனை ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரை இயேசுப்பா. நாங்கள் விதைக்கிற விதையானது ராஜா ஆண்டவரே 100 தனியாய் பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற அப்பனை ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. கடந்த நாட்களில் கூட ராஜா ஆண்டவர் விபிஎஸ் ஆண்டவரே ஆண்டவர் நல்லபடியாக நடக்க ஆண்டவரே இயேசுப்பா நடத்தி முடிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே. அந்த விபிஎஸ்ல அநேக பிள்ளைகள் கலந்து கொண்டாங்க தகப்பன் ஆண்டவரே இயேசுப்பா. அந்த பிள்ளைகள் விதை அந்த பிள்ளைகள் மனதில் நாங்கள் விதைத்திருக்கிற ராஜா ஆண்டவரே. அந்த விதையானது ஒரு நாள் பலனை கொடுக்கும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசி நாங்கள் ஜெபிக்கிறத ஆண்டவரே இயேசுப்பா. அந்த பிள்ளைகள் ராஜா உம்மை அறிகிற அறிவை அவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்மை அறிகிற ஞானத்தினை அவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறத பண்ண அவர்கள் அனைவரும் ஆண்டவரை இயேசுப்பா மண்டையில் சேர்க்கப்படும்படியாக
கொள்ளும்படியாய் ஆண்டவர் அவர்களுக்கு நீர் கிருபையை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே இயேசுப்பா, நாங்கள் கற்றுக் கொடுத்தது போல அவர்கள் இயேசுவோடு நடக்க ராஜா, அவர்கள் குடும்பமும் இயேசுவோடு நடத்தப்பட, அவர்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட தேவரீர் ஆண்டவரே இயேசுப்பா ஒவ்வொரு குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே எங்களுடைய சபையில் இருக்கிற ராஜா ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே, அது மட்டும் இல்லாமல் ராஜா ஆண்டவரே அநேக பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே இயேசுப்பா வலைதளங்களுக்கு ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே இன்டர்நெட்டுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ராஜா ஆண்டவரே, சோசியல் நெட்வொர்க்குக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ராஜா ஆண்டவரே இயேசுப்பா, சோசியல் நெட்வொர்க்குக்கு அடிமையாக இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே, வாலிபர்களையும் ஆண்டவரே இயேசுப்பா நீர் ஆண்டவரே இயேசுப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறதப்ப ஆண்டவர் பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிற ஆண்டவரே இயேசுப்பா, அதே போல ஆண்டவரே பிசாசானவன் ஆண்டவரே வகை தேடி சுற்றித் திரிகிறான் ராஜா ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாவித பிசாசுகளுடைய இக்கட்டுகளுக்கும் இடுக்கண்களுக்கும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே இயேசுப்பா, எங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே இயேசுப்பா, விசேஷமாக வாலிப பிள்ளைகள் ராஜா ஆண்டவரை பாதுகாக்கப்பட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து ஆண்டவரே இயேசுப்பா வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே எங்களுடைய முதியோர்களுக்காக ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அவர்களுக்கு தேவையான அன்பு கிடைக்க ராஜா, அரசாங்கத்திலிருந்து அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே இயேசுப்பா அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே அந்த சலுகைகள் வந்து சேர தேவரீர் அவர்கள் எல்லாவற்றையும் நீர் ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவரின் அப்படியே செய்ய போற நம்முடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா, தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். காலை வேளையிலே கர்த்தரை துதிப்பதற்கு, அவரை ஸ்தோத்தரிப்பதற்கு, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடலை பாடி தெரிந்த பாடல், அக்கினியில் நடந்து வந்தோம் சேதம் ஒன்றும் இல்லையப்பா என்று சொல்லி பாடி ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சோதனை
வெட்கப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமைதனை காண்போ, எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம், எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம், எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, 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 எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கன்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலை வேளையிலே புதிய நாளை காண செய்த கர்த்தாதி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவராய் காலை வேளையிலே நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வேத புஸ்தகத்தை திறந்து இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 17வது அதிகாரம் 16-18 வாசி. 16-18 வாசிங்க. தொடர்ந்து அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து. 18வது வசனம் 18 1 சாமுவேல் 16-18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக வாசி. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன்,
அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம். அதையும் வாசிச்சு. நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வேதத்தை அவர் இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். இங்கு வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் 2 பராக்கிரமசாலியாய் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் நியாயாதிபதிகளில் நாம் வாசிக்கும் போது கிதியோனை பார்த்து ஆண்டவர் தரிசனமாக உரைக்கிற ஒரு வார்த்தை, அவனுக்கு தரிசனமாகி உரைக்கிற ஒரு வார்த்தை, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அங்கே கிதியோனுடைய பெயரை அங்கே சொல்லலை. ஆண்டவர் சொல்லும்போதே இதில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி. கர்த்தருடைய தூதனானவர் என்பது பழைய ஏற்பாட்டிலே தூதரானவர் அப்படின்னாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். தூதன் அப்படின்னா தான் யார்? தேவனுடைய தூதன் என்று சொல்ல முடியும். இப்போ இங்கே தூதனானவர் அப்படின்னு சொல்லும் போதே அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்கு தரிசனமாகிறார். அப்போ அவர் உரைக்கிற ஒரு வார்த்தை, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கிற சூழ்நிலை நீங்கள் மேலே போய் வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் மீதியானியருடைய கைக்கு தப்பு வைக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாக என்ன பண்ணுறான்னா போய் அந்த இதெல்லாம் போர் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஓரமாக. இப்போ அந்த இடத்துல ஆண்டவர் தரிசனமாகும் போது சொல்லுகிறாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்கிறார். அவன் ஆனால் ஏற்கனவே எப்படி இருக்கிறான்? பயந்து போய் ஒதுங்கி இருக்கிறான். ஆனால் அங்கே போய் ஆண்டவர் பயந்தாங்கொழியன்லாம் சொல்லலை. எப்படி சொல்கிறாரு? பராக்கிரமசாலியே அப்படின்னு தான் சொல்கிறார். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை கண்டு பயந்து நின்று கொண்டு இருக்கிறோம். சில காரியங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் பயந்து ஒதுங்கி நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல கிதியோனை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானுடைய கைக்கு விடுவிக்கக்கூடிய ஒரே ஆள் யார் தான்? கிதியோன் தான். அப்போ அவன் ஏற்கனவே பயந்து ஒதுங்கி இருக்கும்போது ஆண்டவர் அவனிடத்துல போய் தரிசனமாக இந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் பராக்கிரமசாலியே மாத்திரம் சொல்லாமல் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தர் அவனோடு இருக்கிறபடினால தான் அவன் யாராக இருக்கிறான்? பராக்கிரமசாலியாக இருக்கிறான். இப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது ஆங்கிலத்தில் இன்னும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது மைட்டி மேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மைட்டி மேன், லார்ட் இஸ் வித் யூ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படி ஒரு வார்த்தை ஒரு மனிதனிடத்தில் சொல்லப்படும் போது அந்த மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? பயந்து போய் நிற்கிறான். பயந்து ஒதுங்கி நிற்கிற ஒரு மனிதனிடத்தில் போய் இப்படி பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது என்று சொல்லி அடுத்த வசனத்தில் வாசிக்கும்போது, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி சொல்லுகிறான், வாசியுங்கள். என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். 16வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். மீதியானரை என்ன பண்ணுவ? முறியடிப்பாய். இவனுக்கு இந்த வார்த்தை கேட்டோன்னு ஒரே சந்தேகம் தான். யாரு பேசுறது? தேவரீர் தானா? அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது யார் தான் பேசுறது? ஏதோ ஒரு மனுஷன் பேசுறானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் சில நேரம் என்ன சொல்லுவான்னா, தட்டி கொடுத்து முடியும், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் போனதுக்கப்புறம் பின்னாடி என்ன பண்ணுவான், இவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் உண்டு. மனிதனுடைய எண்ணங்கள் அப்படி. ஆனால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த விசுவாசமான வார்த்தையை ஆண்டவர் கிதியோனிடத்தில் சொல்லுகிறார். பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லுகிறார். பயந்திருக்கிறவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? பராக்கிரமசாலியே. விசுவாசத்தை அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார்? துவக்குகிறார். கிதியோன் இடத்துல என்ன பண்ணுறார்?
துவக்குகிறார், விசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசமான வார்த்தைக்காக அநேகர் ஏங்கி கொண்டு இருக்கிறார். அதனால தான் காலையில் இப்படிப்பட்ட வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. விசுவாசமான வார்த்தை, அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இப்போ தொடர்ந்து அந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட என்ன பண்ணுவேன், இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ என்ன பண்ணிடுவ, மீதியானியர் எல்லாரையும் என்ன பண்ணிடுவ, முறியடிச்சிருவேன்னு சொல்லுகிறார். அவனுக்கு தொடர்ந்து சந்தேகம் வந்துருச்சு. ஏற்கனவே பராக்கிரமசாலின்னு சொல்லும் போது என்னதுதான் சந்தேகம்தான். தொடர்ந்து 17வது வசனத்தில் சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், என்னோட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை என்ன பண்ணுங்க, காண்பீங்க, அடையாளத்தை காண்பீங்க, நீங்கள் தான் பேசுகிறீங்களா அப்படின்ற அடையாளத்தை கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பி வரும் மட்டும் நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன். அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, நீ திரும்பி வரும் மட்டும் நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன் என்றார். அதே போல் தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது கிதியோன் மீதியானரை என்ன பண்ணான், அழித்து போட்டான். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல என்ன பண்ணான், அழித்து போட்டான். அப்படிப்பட்ட கிருபையை பலத்தை கிதியோன் பெற்றிருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். என்ன நடக்குமோ என்று சொல்லி பயந்து கூனி குறுகி ஒளிந்து போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த கால வேளையில சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அதே போல நம்ம வாசிச்சோம் இல்லையா, 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் தாவீதை பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு. 16வது அதிகாரம் 18வது வசனத்தை மீண்டுமா வாசிச்சிருங்க. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவர் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் பராக்கிரமசாலி. போதும், அவன் பராக்கிரமசாலி. தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல சாட்சி வருகிறது. அவன் யாரா இருக்கிறான், பராக்கிரமசாலியா இருக்கிறான். சவுலினிடத்திலிருந்து அபிஷேகம் என்ன பண்ணாச்சு, எடுக்கப்பட்டாச்சு. அவனுடைய ஸ்தானத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டார், எடுத்துட்டார். தாவீதை அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறம் அங்கு கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு என்ன பண்ணிருச்சு, நீங்கிருச்சு. நீங்கி கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை என்ன பண்ணுச்சு, கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த ஆவி கலங்க பண்ணி இருக்கிற ஆவி வெளியே போகணும்னா வாசிக்கிறதில் தேறின ஒருவனை என்ன பண்ணணும், தேடணும். யார் இருக்கிறா? அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், வாசிப்பதில் தேறினவன் ஒருத்தர் இருக்கிறான். வாசிப்பதில் தேறினவனை போய் கூப்பிடுறதற்கு போகிறதுக்கு முன்பாக அவனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. அவன் எப்படியெல்லாம் இருக்கிறான்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்குது, ஈசாயின் குமாரன் ஒருவனை என்ன பண்ணியிருக்கிறேன், கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் என்னது, தேறினவன். அவன் அடுத்து என்ன சொல்றது, பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யாரா இருப்பார்கள், பராக்கிரமசாலியா இருப்பார்கள். இப்போ தாவீது பராக்கிரமசாலியா இருந்தான். அதனால தான் சவுலினிடத்துல அந்த பொல்லாத ஆவி இவன் வாசிக்க ஆரம்பிச்சோன்னே அவனை விட்டு என்ன பண்ணிடும், ஓடிடும். இன்னைக்கு வாசிக்கிறதுல தேறினவனாய் மாத்திரம் இருந்தா பத்தாது, எப்படி இருக்கணும், பராக்கிரமசாலியா இருக்கணும். கர்த்தர் அவனோடு என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதே போல தாவீதினோடு கர்த்தர் இருந்தார். அவன் பராக்கிரமசாலியா இருந்தபடினால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை என்ன பண்ணுனா, முக்கியப்படுத்தி இருந்தான். யுத்த காலத்தில் போய் நிற்கும் போது அந்த பராக்கிரமசாலின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த பராக்கிரமசாலியினுடைய அந்த ஸ்தானத்தை, அந்த கேரக்டர் அங்கே காமிக்கிறான், அவன் வெளிப்படுத்துகிறான். அதில் 17வது அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி சொல்றான், பராக்கிரமசாலி சொல்லுகிறான். சொல்லுங்க, வாசிங்க. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் என்ன பண்ணுகிறேன், வருகிறேன். பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் என்ன பண்ற, வருகிறாய். கோலியாத்திட்ட அதுக்கு முன்னாடி யாருமே பேசுனதா வேதத்தில் என்ன பண்ணல, போடலை. ஆனால் தாவீது மாத்திரம் என்ன பண்ணுறான், அந்த பராக்கிரமசாலி மைட்டி மேன் போய் பேசுகிறான், கோலியாத்திட்ட போய் பேசுகிறான். அவ்வளவு தைரியத்தை அவன் பெற்றிருந்தான். ஏன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அந்த தைரியம் இருக்கும். அந்த ஒரு ஸ்தானத்தை, அந்த ஒரு கிருபையை கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். அப்படி கொடுத்தார்.
அதனால தான் அங்கே முன்னாடி போய் அவ்வளவு உயர்ந்த மனுஷனிடத்துல இஸ்ரவேல் இராணுவமே பயந்து ஒதுங்கி நின்று பயந்து நிற்கிறதான இடத்துல இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பராக்கிரமசாலி போய் முன்பாக நின்று பேசுகிறான். முன்பாக போய் நிற்க அவன் வரும்போதே அவன் என்னத்துல அவன் சொல்லுகிற ஒரு காரியம் 43வது வசனத்துல, பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் என்ன நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை என்ன பண்ணான்னா சபித்தான். ஆமா, அவன் என்ன சபிச்சான் என்ன, ஆனா கையில எதோட போறான், தடியோட போறான். ஒரு பெரிய ஒரு இஸ்ரவேல் இராணுவமே கண்டு பயந்து நிற்கக்கூடிய கோலியாத்தின் இடத்துல ஒருத்த தடியோட போறானா எவ்வளவு பெரிய அபிஷேகத்தை அவன் பெற்றிருக்கிறான், எப்படிப்பட்டதான கிருபையை பெற்றிருக்கிறான். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். இப்படியெல்லாம் அவனுக்கு பேர் என்ன பண்ணுது, கொடுக்கப்பட்டு இருக்குது. ஆனா அவனுக்கு ஒரு பேர் என்னதுதான், தாவீது. அநேக பேர் சூட்டப்பட்டிருந்தாலும் அவனுக்கு ஒரு பேர் தாவீது. இப்படிதான் நமக்கும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக ஸ்தானங்கள் அநேக பெயர்கள்லாம் உண்டு. ஆனால் அவருடைய பேர் என்ன, இயேசு கிறிஸ்து தான். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன், கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிடுகிறவன் பராக்கிரமசாலி என்ன பண்ணுவான், இருப்பான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தொடர்ந்து சொல்லுகிறான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் என்ன பண்ணுவார், ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொல்லுவேன். பெருசா அவன் வார்த்தையெல்லாம் என்னது, ரொம்ப டயலாக்லாம் நீண்டுட்டே போகுது. பராக்கிரமசாலியா இருந்தா மாத்திரம்தான் அப்படிலாம் என்ன பண்ண முடியும், பேச முடியும். ஒரு சத்துருவின் இடத்துல நாம் எதிர்த்து நிற்கக்கூடிய கிருபையை பெற வேண்டும், பராக்கிரமசாலியா இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தரால் நாம் என்ன பண்ணணும், அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். வேதத்தில் யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியினால் தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். தாவீதோடு கர்த்தர் இருந்தபடியினால், கிதியோனோடு கர்த்தர் இருந்தார். அதனால தான் யுத்தத்தில் அவன் ஜெயத்தை பெற முடிந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கலாம், அநேக சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரே வார்த்தை, நீ பராக்கிரமசாலின்னு சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் சில மனிதர்களுக்கு அறியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறார். சிலருக்கு வியாதியை கண்டா என்னது, பயம். சிலருக்கு பிசாச கண்டா பயம். இன்னைக்கு சில மனிதர்களை பார்த்தா சிலருக்கு என்னது, பயம். பயமானது எப்படி உள்ளதா, வேதனை உள்ளது. அது வேதனை உள்ளது. இன்னைக்கு நோயை கண்டு பயப்படாதீங்க, பேயை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நமக்கு அருமையான வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன். கர்த்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை, வாக்குத்தத்தமான வார்த்தைகள், அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில இல்லை. கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி பார்க்கிறதான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலின்னு சொல்லுகிறார். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டுமானால் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது 5வது வசனத்தில், நீங்க எப்படி இருக்கணுமா, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. பண ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசை, இன்னைக்கு இப்படிப்பட்ட பண ஆசை இருப்பதனால தான் உலக பொருள் மேலே அநேகர் ஆசைப்படுகிறதுனால, இச்சிக்கிறதுனால தான் இன்னைக்கு கர்த்தர் அவங்களோடு என்ன பண்ணலை, இல்லை. கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்திருந்தும் கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறேன்னு சொல்லியும் சில பேருக்கு அந்த பண ஆசை என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேன். இந்த ஆசை, பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்கும்போது கர்த்தர் நம்மோடு என்ன பண்ணுவார், இருப்பார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். உபாகமம் 8வது அதிகாரம், உபாகமம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 8:17. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை உனக்கு சம்பாதித்தது என்று
நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இன்றைக்கு நாம் சம்பாதிக்க ஐஸ்வர்யம் நமக்கு பலன் செய்தது இல்லை, அதனால தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமானால் அது நம்மளையே நாம் ஏமாற்றி கொள்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாமர்த்தியமும் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் என்ன பண்ணாத, சொல்லிக்கொள்ளாத. இன்னைக்கு அதுதான் ஐஸ்வர்யம் தான் என்னை காப்பாத்துனுச்சு, அந்தஸ்து தான் காப்பாத்துச்சு அப்படின்னு என்ன பண்ணாத, சொல்லாத. இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அதுதான் நம்மளை என்ன பண்ணுச்சு, காப்பாற்றுச்சுன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. சொல்லப்பட்டது கர்த்தரை நினைப்பாயாக. நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும், நினைக்கணும். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில், ஒரு வேலை பார்க்குற இடத்துல, உயர்வான பதவியில் இருக்கும்போது நம்ம நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பண ஆசை நம்ம இடத்துல என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அந்த ஐஸ்வர்யவானாகணும், நான் மேலே உயர்ந்து போகணும், இன்னும் அதிகமாக உயரணும் அப்படின்ற சொல்லி அதன் மேலே நம்ம எப்படி இருக்கக்கூடாது, நோக்கமாக இருக்கக்கூடாது. கர்த்தரை நினைக்கக்கூடிய நினைவுகள் இருக்கணும். எப்படி இருந்தோம், எந்த சூழ்நிலையில் இருந்தோம், கர்த்தர் எப்படி என்னை உயர்த்தினா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் அவருடைய கிருபை நினைத்தவர்களாக இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை தொடர்ந்து உயர்த்துவார். அதனால தான் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லப்பட்டு இருக்கிறது, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு நம்ம அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் ஆசீர்வாதத்தை மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஒழிய ஆசீர்வாதத்தை தந்த தேவனை நாம் மறந்து போகிறோம். என்னுடைய சாமர்த்தியத்தினால தான் இது நடந்துச்சு. இன்னைக்கு அநேகர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க, என்னுடைய பேச்சு திறமையினால தான் இது, நான் இப்படி செய்ததுனால தான், நான் அந்த காரியத்தை செய்ததுனால தான் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் மேலும் ஐஸ்வர்யா நான் பெறுகிறேன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் தங்களைத்தானே என்ன பண்ணுறாங்க, மேட்டிமையாக்கி பெருமையாய் பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் ஒருவர் இல்லை என்றால் நம்ம எங்கே இருப்போன்னே நமக்கு என்ன பண்ணாது, தெரிஞ்சிருக்கிறார். ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்த நம்மை அவர் நினைத்தார். வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அப்போ நாமும் கர்த்தரை நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு உயர்வான காரியங்கள் வரும்போது கர்த்தரை நினைத்து கொண்டே இருக்கணும். சங்கீதம் 62:10 நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 62வது சங்கீதம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. ஐஸ்வர்யம் விருத்தி ஆகுதா, உங்களுடைய இருதயத்தை கொண்டு போய் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல என்ன பண்ணிடாதீங்க, வச்சிடாதீங்க. பிசினஸ் விருத்தி ஆகுதா, நல்லதுதான். உங்களுடைய இருதயத்தை கொண்டு போய் பிசினஸ் மேல என்ன பண்ணிடாதீங்க, வச்சிடாதீங்க. இந்த உலகத்துல வாழ்ற அந்த நாட்கள் கொஞ்ச நாள், இங்க வாழ்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், பண தேவைக்காக இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த காரியங்கள்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதுதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி இருதயத்தை கொண்டு போய் அது மேல என்ன பண்ணிடாத, வச்சிடாத. உழைக்கணும் தான், உழைக்கணும், உழைத்து தான் நம்ம என்ன பண்ணணும், சாப்பிடணும். கைகளின் பிரயாசத்தை நீ என்ன பண்ணுவாய், சாப்பிடுவாய், அதுதான் உண்மை. ஆனால் உன் இருதயத்தையே கொண்டு போய் அதில் என்ன பண்ணிடாத, வச்சிடாத. கர்த்தரை நினைக்கிற நினைவுகள் எப்போது இருக்கணும். காலையில் முதலாவது கர்த்தரை தேடாம உன் நினைவுகள், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய இருதயத்தை கொண்டு போய் உன் பிஸ்னஸ் மேலே வச்சிட்டேன்னா அந்த காரியம் இப்போ ஒருவேளை உயர்ந்து இருக்கிறது போல இருக்கும், ஆனால் அது வெகு நாளுக்கு என்ன பண்ணாது, நீடிக்காது. அது ஒருவேளை நீங்கள் கர்த்தரை நினைக்கிற நினைவு இல்லாமல் அந்த காரியத்தை செய்வீர்களானால் அது ஒருவேளை நாளைக்கு கூட அது என்ன பண்ணிடலாம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடலாம். இது கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தரை நினைக்கிற நினைவுகள் இருக்குமானால், உங்களுடைய இருதயம் கர்த்தரையே நோக்கி இருக்குமானால், கர்த்தர் நம்மளை பார்த்தான்னு சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன். ஏன்னா அவரை நினைக்கிற நினைவுகள் நம்ம இடத்துல இருக்குது இல்லை. அப்போ கர்த்தரும் நம்ம என்ன பண்ணுவார், நினைப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஜெபிக்காம, வேதம் வாசிக்காம, கர்த்தரை தேடாம உங்களுடைய இருதயத்தை ஐஸ்வர்யத்தின் மேல், ஐஸ்வர்யம் விருத்தியாகணும், என்னுடைய பிஸ்னஸ் பழுகணும், பெருகணும் அப்படின்னு சொல்லி இருதயத்தை கொண்டு போய் வைக்காதீர்கள். வைத்தீர்கள்னா அது பிரயோஜனம் இல்லாமல் என்ன பண்ணிடும், போயிடும். நம்ம எந்த சூழ்நிலையில் வந்தோம், கர்த்தரை
கர்த்தரை அறிவதற்கு முன்பாக எப்படி இருந்தோம், கர்த்தரை அறிந்ததுக்கு அப்புறம் உயர்த்தப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஐஸ்வர்யம் என்ன பண்ணுது? விருத்தி ஆகிறது, நல்லதுதான். ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. எப்படி விருத்தி ஆகணும், ஐஸ்வர்யம் எப்படி விருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த நினைவுகள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது, அதன் மேல் வைக்கக்கூடாது. கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதில் தொடர்ந்து 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே இருமாப்பான சிந்தையுள்ள ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்களா? இருமாப்பான. ஆமா, சில பேர் இந்த ஐஸ்வர்ய விருத்தி ஆகணும்னு சொல்லி அதில் பிரயாசப்படுவாங்க பாருங்க. அவங்களுடைய இருதயம்லாம் எப்படி திரும்ப இருக்கும்? இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? இருமாப்புள்ளதாக இருக்கும். பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, பெரியவர்களுடைய ஆலோசனை என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, அலட்சியப்படுத்துவாங்க. அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையான ஐஸ்வர்யம் இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஜீவனுள்ள தேவன் மேலே தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்பிக்கை வைக்கணும். ஐஸ்வர்யத்தின் மேல் என்ன பண்ணாதீங்க? நம்பிக்கை வைக்காதீங்க. என் பணம் தான் என்னை காப்பாற்றும், என்னுடைய அந்தஸ்து தான் என்னை காப்பாற்றும், எனக்கு இருக்கிறதான புகழ் தான் என்னை காப்பாற்றும் சொல்லி என்ன பண்ணக்கூடாது? நம்பிக்கை வைக்கவே கூடாது. கர்த்தர் மேலனா நம்ம எப்போது எப்படி இருக்கணும்? நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சம்பூர்ணமாய் அவர் தான் என்ன பண்ணுகிறாராம்? கொடுக்கிறார். சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்ம என்ன பண்ணணும்? நம்பிக்கை வைக்கணும். சில பேர் பாருங்க, சில நேரங்களில் ஆசீர்வாதம் கிடைக்கல, ஏதோ ஒரு காரியம் தடையாக இருக்குன்னா கர்த்தரை நம்பிக்கை வைக்கவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தரிடத்தில் அநேக நன்மைகளை பெற்றவர்கள் தான். ஆனால் கர்த்தரிடத்தில் அன்பு விலகி போகும்போது ஜோசியக்காரனை நாடி போகிறது, மந்திரவாதி என்ன பண்ணுறது நாடி போகிறது. சபைக்கு வரவங்களே, ஐயா நேற்று கூட சொன்னாங்க, நகையே இருக்காது, ஆனால் மந்திரவாதத்தை நாடி என்ன பண்ணுது? ஓடிக்கிட்டே இருக்கு. எதுக்கு? பணம் வேணும். அவனை காட்டிலும் நான் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு இல்லையோ, அவன் ஆசீர்வாதமாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்படியே பொறாமப்பட்டு இன்னைக்கு இருக்கிறதையும் இழந்து போனவர்களை நாம் என்ன பண்ணுது? பார்க்க முடிகிறது. அப்போ இன்றைக்கு கர்த்தர் மேலே நமக்கு என்ன வேண்டும்? நம்பிக்கை வேண்டும். அப்படி நம்பிக்கை இருக்கிறவர்கள் தான் அந்த பண ஆசை இல்லாமல் ஐஸ்வர்யத்தின் மேல் தன்னுடைய இருதயத்தை திருப்பாமல் இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு என்ன பண்ணுவேன்? இருப்பேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறல்ல, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை இல்லைல்ல, உன்னுடைய அந்தஸ்து மேலே நம்பிக்கை இல்லைல்ல, உன்னுடைய பதவியின் மேலே நம்பிக்கை இல்லைல்ல, என் மேலே நம்பிக்கையாக இருக்கிறல்ல, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். எப்படி தாவீதோடு இருந்தாரோ, கிதியோடு இருந்தாரோ, பராக்கிரமசாலி. இவர்கள் தான் பராக்கிரமசாலி. பணத்தை நம்பாதவங்க யாரு? பராக்கிரமசாலி. புகழை நம்பாதவங்க, ஐஸ்வர்யத்தை நம்பாதவங்க பராக்கிரமசாலி. தாவீது உண்மையா இருந்தான். அவன் வேலையில் எப்படி இருந்தான்? உண்மையா இருந்தான். ஆடு மேய்க்கிறதா இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போனால் என்ன ஆகும்னு ஆட்டு மேய்க்கிறவர்கள் நல்லாவே தெரியும். ஒரு விசை சிங்கம் வந்துச்சான், ஒரு விசை கரடி வந்துச்சான். விட்டுருக்கலாம், எவ்வளவோ ஆடு இருக்கு, ஒன்று போனால் என்ன பண்ணட்டும், போகட்டும்னு விட்டுருக்கலாம். அப்படி இல்லை, பராக்கிரமசாலியாய் நின்றான். கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 வாசிங்கள். 41வது அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். துணைனா என்ன? எப்போதும் கூடவே என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. ஆமா, துணைன்றது அதுதான். எப்போதும் கூடவே என்ன பண்ணணும்? இருக்கணும். ஒரே மனமா இருக்கணும், ஒரே சிந்தையா இருக்கணும். கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது, நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது, நமக்கு துணையா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ணுவோம்?
சுதந்தரிப்போம், பெற்றுக்கொள்வோம். நம்ம பராக்கிரமசாலியாக இருப்போம். எந்த காரியத்தை குறித்து என்ன பண்ண மாட்டோம், பயப்பட மாட்டோம். கர்த்தர் இந்த அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு துணையா இருக்கிறார் என்று சொல்லி அப்படி ஒரு நம்பிக்கையோடு இருப்பீர்களானால் கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் செய்கிறதான காரியங்களை அவர் வாய்க்க செய்ய போதுமானவராக இருக்கிறார். அந்த எபிரேயரில் வாசிச்சோம் இல்லையா, 13:5 அதில் பின்பகுதியை வாசிங்க. பண ஆசை இருக்கக்கூட. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு 13:5 வாசிங்க. 5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று இருக்கிறவைகள் என்ன பண்ணணுமா, போதுமென்று எண்ணுங்கள். முதலாவது பண ஆசை இருக்கக்கூடாது. ரெண்டாவது இருக்கிறது எனக்கு என்ன பண்ணட்டும், போதும், எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டாலே இன்னைக்கு நம்ம அநேக ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். இன்னைக்கு போதுன்ற எண்ணம் இல்லாதனால தான் இன்னைக்கு அங்கே பாருங்க, இந்த ஐடி பீப்புள் ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னா என்ன, இரவில் எத்தனை மணி நேரம் ஆனாலும் கூட பணம் கொடுக்குறாங்கன்றனால என்ன பண்ணுறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 8 hours வேலை செய்யுங்க, உங்களுக்கு இன்னும் அதிகமான என்ன பண்ணுவோம், தொகையை கொடுப்போம். பண ஆசை, போதுன்ற ஒரு எண்ணம் இல்லை, போதுன்ற என்ற ஒரு மனம் இல்லாதபடினா அப்படியெல்லாம் வேலை செஞ்சு கடைசியாக ஒரு 40 வயசு மேலே தாண்டும் போது அவங்க சம்பாதிச்சது எல்லாமே போய் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ணிடும், போயிடும். ஏன்னா சரீரத்தை அவங்க என்ன பண்ணலை, கவனிக்கலை. சரீரத்தை கவனிக்காமல் ஐஸ்வர்யத்தின் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அதன் மேலே இருதயத்தை வச்சு போதுன்ற அந்த ஒரு மனப்பான்மை இல்லாதபடியினால் அவங்க சரீரத்தை அவங்களாவே என்ன பண்ணுறாங்க, கெடுக்கிறார்கள். கெடுத்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த போதுன்ற மனம் இல்லாதவங்க தேவனை சார்ந்து வாழ்கிறவர்கள் அல்ல. போதுன்ற மனம் இருக்கிறவங்க தான் தேவனை சார்ந்து வாழ்கிறவர்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. இந்த 1 தீமோத்தேயு 6:6 நாம் வாசிக்கும் போது வாசிங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு மனதுடனே, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஒருத்தவங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ பக்தியா இருக்கிறாங்கன்னா அவங்க தான் எப்படி இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க. எனக்கு போதும், நான் சம்பாதிக்க, கர்த்தர் எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறார், போதும். சில பேர் பார்ப்போம், ஒரு சின்ன வீட்டில் இருப்போம், அது நல்லா இருக்கும், சமாதானமாக இருப்போம், குடும்பமாக ஆசீர்வாதமாக இருப்போம். ஆனால் ஒருத்தவங்க வீட்டில் பெரிய வீட்டை போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோன்னு வைங்க, அது மாதிரியே எனக்கு வீடும் போதும்லாம் இல்லை. போய் பேங்க்கில் போய் அந்த வட்டி குட்டி போட்டாலும் பரவாயில்ல, போய் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறது, லோனை எடுத்து வாங்கி கடைசியாக இருந்த வீடு என்ன பண்ணிடும், போயிடும். ஆமாம், இருந்த வீடு என்ன ஆயிரும், போயிடும். என்ன சம்பாதிக்கிறோமோ, 10,000 ரூபா சம்பாதிச்சாலும் சின்ன குடிசை வீட்டில் சமாதானமாக இருக்கிறோமா, அதுதான் நல்லது. இருக்கிறது போதும், இது போதும். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்குதா, நல்ல ஆகாரம் இருக்கா, சந்தோஷமாக இருக்கிறோமா, சமாதானமாக இருக்கிறோமா, அப்படி போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி என்னவா, ஆதாயம். அதில் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 1 தீமோத்தேயு 6:8 வாசிங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும், ஐஸ்வரனாய் இருக்க விரும்புகிறவர்கள் சோதனையில மாட்டுவாங்களாம், கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்துகிற மதிகேடும் சேதமுமான, அடுத்த வசனம் டிஸ்பிளேல போடுங்க, சேதமான பலவித இச்சைகளில் என்ன பண்ணுவாங்களா, விழுகிறார்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையில, கண்ணியில, மனுஷரை கேட்டில, அழிவில அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளில் என்ன பண்ணிடுவாங்க, விழுந்துருவாங்க. யாரெல்லாம் ஐஸ்வர்யம் ஆகணும்னு விரும்புறீங்க, யாரும் தூக்க மாட்டோம். யாருக்கும் விழுகணும்னு ஆசை இல்லை. கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா ஐஸ்வர்யம் என்ன பண்ணிடும், தேடி வரும். ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. ஐஸ்வர்யவானா இருக்கணும், ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்முடைய இருதயம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க, மீதி காரியம்லாம் உங்களை தேடி வரும். ஐஸ்வர்யவானா கர்த்தர் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். நீங்களே உங்களை ஐஸ்வர்யானா உயர்த்தணும்னு ஆசைப்படக்கூடாது. கர்த்தரிடத்தில் காத்திருக்கிற கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவானா என்ன பண்ணுவார், உயர்த்துவார். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு தேவன் எதை கொடுத்திருக்கிறாரோ அது போதும். கர்த்தர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார், அது போதும். நல்ல வீடை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், இது எனக்கு என்ன பண்ணட்டும்,
போதும், இது போதும், இது போதும்னு சொல்லுகிறவங்க தான் நன்மையினால் நன்மை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். போதும்னு சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிறோம், அவருடைய கிருபை நமக்கு என்னது? போதும். வாசிங்க 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பூரணமாய் என்ன பண்ணுமா? விளங்கும். போதும். கிருபை நமக்கு என்ன பண்ணட்டும்? போதும். இந்த காலை வேளை அதுதானே நம்பி வந்திருக்கிறோம். கிருபையை நம்பி வந்திருக்கிறோம், கிருபையை சார்ந்து வந்திருக்கிறோம். கிருபை நம்மோடு இருக்கணும், கிருபை விலகக்கூடாது. என்னதான் விலகினாலும் கிருபை மாத்திரம் விலகாமல் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்து கொண்டே இருப்போம். சில நேரம் நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய கண்களுக்கு இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு தோணலாம். ஆனால் அப்படி அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுப்பார். நம்மளை பார்த்து இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரம சாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மனுஷனுடைய கண்கள் அப்படி பார்க்காது. பயந்து கொண்டு இருந்தாங்கன்னா அங்கே பாரு பயந்தாங்களி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கும். ஆனால் கர்த்தருடைய கண்கள் வேற மாதிரி கண், மனுஷனுடைய கண் அல்ல. அந்த கண் வேற மாதிரி கண்ணா இருக்கு. அதனால தான் கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் அறிவார். இன்றைக்கு நம்மளை பார்த்து அப்படி ஆண்டவர் சொல்லணும். கிதியோனை பார்த்து கிதியோனேலாம் சொல்லலை, அவனுக்கு பேரே ஆண்டவர் வச்சுட்டார். என்ன வச்சுட்டார்? பராக்கிரமசாலியே. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பார்த்தும் கர்த்தர் அப்படி சொல்லணும், பராக்கிரமசாலியேன்னு சொல்லணும், நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லணும். அதற்காக நாம் காத்திருப்போம். கிருபை போதும். வேற தீமையான காரியங்கள், ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பாதீங்க. தீமையான காரியத்திற்கு நம்ம விலக்கி பாதுகாக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை மேன்மையாய் உயர்த்துவார். கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கிற துதி எப்போது இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவராக இருக்க. தொடர்ந்து ஐயனுடைய கரத்தில் கொடுக்கிறேன். தொடர்ந்து வார்த்தையை கேட்போம். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கமுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பேச போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். எந்த காரியத்தை குறித்தும் பயந்து நாங்கள் ஒளிந்து இல்லாதபடி கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு, விசுவாசத்தை துவக்குகிறவர் நீர், முடிக்கிறவர் நீர். ஆண்டவரே, நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் ஓடக்கூடிய கிருபையை எங்கள் மீது ஊற்றுவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். காரியத்தை கேட்டோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் இல்லாததுனால தான் நிறைய பிரச்சனை, இல்லாததுன்னு நினைக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள். கேட்டோம் இல்லையா? போதும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதும், அவர் கிருபை நம்மோடு இருந்தாலே போதும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும். இப்போது ஒரு குறித்து கேள்விப்பட்டேன். ரெட்டிப்பா பணம் கிடைக்கும்னு ஒருவர் ரிட்டையர்டான பணம்லாம் கொண்டே போட்டுட்டார். 22 லட்சத்தை அவன் தான் ரெட்டிப்பாக்கிட்டு போயிட்டான். இப்போ இவர் அம்போன்னு அழுதுகிட்டு இருக்கிறார். இப்போ நிறைய தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் நிறைய தமிழ்நாட்டில் நிறைய விசுவாச பைபிள் படிக்கிறவங்களாம் அதில் மாற்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். கர்த்தருக்கு ஏதோ காயின் அது இதுன்னு ரொம்ப கவனமாக இருப்போம். கர்த்தருடைய ஆளுகையை தேடாதனால இப்படி சிக்கல். அதனால கர்த்தர் கிதியோனுக்கிட்ட போய் நின்று அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலின்னார். அவன் பல கேள்வி கேட்குறான். கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் இப்படி, நாங்கள் ஏன் அவெல்லாம் சொல்கிறான். எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள், அதாவது கர்த்தர் ஒரு நபரோடு இருக்கும் பொழுது அற்புதங்களை செய்வார் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அடுத்து அவர் கடைசியாக சொல்றார் 16வது வசனத்தில், நியாயாதிபதிகள் 6:16 வாசிங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஒரு மனுஷனை கர்த்தர் நம்மளோடு இருப்பார்னா ஒரு கூட்டத்தையே முறியடிக்கலாம், ஒரு கும்பலையே முறியடிக்கலாம்.
கர்த்தர் இருந்தால், நம்மோடு கர்த்தர் இருக்கிறாரா ஒரு செக் பண்ணிக்கங்க. என்னோடு கர்த்தர் இருக்கிறாரா? இவன் பாருங்க, கிதியோன் என்றால் யுத்த வீரன் என்று சொல்லியிருக்கு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஆவிக்குரிய தலைவன். இன்னைக்கு ஆண்டவர் தேடுறது ஆவிக்குரிய தலைவன். உலக மனுஷனை தேடுறதில்லை, ஒரு ஆவிக்குரிய தலைவனை தேடுகிறார். ஒரு குடும்பத்தில், ஒரு வீட்டில் ஒரு குடும்ப தலைவனாகவும் இருக்கணும், அந்த தலைவன் ஆவிக்குரிய தலைவனாகவும் இருக்கணும். குடும்ப தலைவியாகவும் இருக்கணும், நீங்கள் ஆவிக்குரிய தலைவியாக இருக்கணும். குடும்ப தலைவியாக இருங்க, தலைவனாக இருங்க. ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்கும் பொழுது, நடத்தும் பொழுது, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தலைவன் தலைவி என்பதை மறந்துடக்கூடாது. இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் ஒரு ஆவிக்குரிய தலைவனாய் விளங்கணும், ஆவிக்குரிய தலைவியாய் விளங்கணும். சபையில் சில பொறுப்புகளை எடுக்கணும், ஊழியத்தில் பொறுப்புகளை எடுக்கணும். இந்த ஊழியத்தில் ஜெபக்கூடு நடக்குது, இந்த ஊழியத்தில் ஜெப கூட்டம் நடக்குது. சில குடும்பமாக போகிறாங்க, போய் நடத்துகிறாங்க. வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ இவனை தேடி போறார் ஒரு ஆவிக்குரிய தலைவன். இன்னும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த பராக்கிரமத்தை காமிக்கிறார். அதாவது வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, நீதிமொழிகள் 20:29 படிச்சீங்கன்னா, வாலிபருக்கு இருக்கிற அலங்காரமே, வாசிங்க, வாலிபரின் அலங்காரம் அவர்கள், வாலிபரின் அலங்காரமே அவர்கள் பராக்கிரமமா. வாலிபரின் அலங்காரமே பராக்கிரமம். ஆமா, வாலிபரின் அலங்காரம் நல்ல முள்ளு மாதிரி முடிய வெட்டிக்கிட்டு உயர்த்தி வச்சுக்கிறது இல்லை, அது அலங்காரம் இல்லை. இவன் என்னென்னமோ அலங்காரம் பண்றான். ஆனால் சாலமோன் எழுதி வைக்கிறார், ஒரு வாலிபனுக்கு அலங்காரமே அவன் பராக்கிரமம். நம்ம ஜெபிக்க போறோம், நல்ல கவனிங்க. பராக்கிரமம் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கணும், பராக்கிரமம் உள்ளவர்களாய். அதாவது நீங்கள் பராக்கிரமாகிறதுக்குன்னு ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஜெபிக்க போகிறேன். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால், கர்த்தரோ பயங்கரமான, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார். எரேமியா சொல்றாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி. நம்ம பராக்கிரமசாலி, ஆனால் கர்த்தர் யாரு? பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் நமக்குள்ளே இருக்கணும். நம்மோடு இருந்தால் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல ஒரு கூட்டத்தையே முறியடிக்கலாம். ஒரு கூட்டத்தை, ஒரு கூட்டம், மீதியாரியின் கூட்டம், இந்த கூட்டம் வந்துச்சுன்னா இஸ்ரவேலின் வெள்ளாமையில் ஒன்றுமே இருக்காது, அழிச்சிட்டு போயிடுவான். இப்போ இவனை வச்சு ஒரு கூட்டத்தை அட்டிக்க போறாரு கர்த்தர். வான்றார், நான் உன்னை கண்டேன், ஆவிக்குரிய தலைவனா பார்த்தேன், ஒரு யுத்த வீரனா பார்க்குறேன். நம்ம பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அப்படி பார்க்கணும். வருங்காலத்தில் நம்ம பிள்ளைகள் எப்படி வருவாங்க, என் மகன் எப்படி வருவா, என் பையன் எப்படி வருவான், பார்க்கும் பொழுது நீ உருப்பிட மாட்ட, நீ ஒப்பேற மாட்ட. இப்படி ஒரு விசுவாசி வாயில் வரக்கூடாது. பார்க்கும் பொழுது ஒரு பெரிய தலைவனாய், ஒரு ஆவிக்குரியவனாய், ஒரு ஜெப வீரனாய், ஒரு தேவ மனுஷனாய், ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு பெரிய சுவிசேஷகனாய். எப்படி? இந்த பார்வை தான் நமக்கு வேணும். நல்ல பார்வை, தூர பார்வை, தரிசன பார்வை. ஆண்டவர் சிலர் பார்க்கும் பொழுது தான் அப்படி தான் பார்க்குறார். இவன் மெல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பயந்து, ஆனால் அவனை எப்படி பார்க்குறார்? பயந்தாங்குழியே ஏன்டா அப்படி அடிக்கிறேன்னு இல்லை, நீ ஒரு பராக்கிரமசாலியாக உன்னை பார்க்குறேன், உன்னை தான் நான் அனுப்ப போகிறேன்றார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னோடு இருப்பேன். கர்த்தரோ, இப்போ எரேமியா சொல்கிறாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு, அப்படி சொல்லுங்க, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவன் அவர் பெரியவராய் என்னோடு இருக்கிறார். இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு தனி பலன் வரும்.
உங்களுக்கு ஒரு தனி ஒரு அபிஷேகம் வரும், ஒரு வல்லமை வரும். கர்த்தருக்கு உங்களை பார்க்குறவங்கெல்லாம் பார்ப்பாங்க. பேய் முதலாவது உங்களை பார்க்கும், ஐயோ இவனுக்குள்ள இயேசு இருக்கிறார். சில நேரம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. அப்படியா? அப்படி இல்லை, இருக்கிறார் பராக்கிரமசாலியாய். அப்போ பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் சில பராக்கிரமசாலிகள்லாம் உண்டு. எப்தா ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான். அதனால் அவனை கொண்டு வந்து தலைவனும் சேனாபதியும் ஆக்கினார்களாம். யார்? கீலேயாத்து குடிகளிலெல்லாம். அதனால் அவனை கொண்டு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சு. நிம்ரோத்து ஒரு கர்த்தருக்கு முன்பாக அருமையானவர்களே பலத்த வேட்டைக்காரனும் பராக்கிரமசாலியும் இருந்ததாக ஆதியாகமம் 10:8-9 சொல்லுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு நேரம் பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் யார்? இதை கேட்கிற நீங்கள் யார்? ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து பராக்கிரமசாலிகள் என்றார். கர்த்தருக்கு நீங்கள் இருக்கிற பகுதியிலே உங்களை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க போறார், எழுப்புதலை உண்டாக்க போறார், அசைவை உண்டாக்க போறார். நீ எந்த மாவட்டத்தில் இருந்தாலும், தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய ரட்சிப்பை கொடுக்க போகிறார். ஆகவே அநேக எதிர் சக்திகளை முறியடிக்க செய்ய போறார். இலங்கையில் இருக்கலாம், இல்லை பல நாடுகளில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லணும், இப்போ நான் எம்மாத்திரம், நான் எளியவன் சிறியவன் சொல்லாதீங்க. நீ சிறியவன் தாழ்த்தி இருக்கிறதுனால தான் உன்னை தேடி வர்றாரு. பெரியவன் சொன்னால் வரமாட்டாரு. சிறியவனை பெரியவனாக்குகிறவர், சின்னவனை 1000 ஆக்குகிறவர், சிறியவனை பலத்த ஜாதியாக்குகிற ஒருவர் உன் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார். முழங்காலிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலிகளே என்றார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை பார்க்கிறேன். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு இருக்கிறார். உன்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய போறார். உங்களை கொண்டு நீங்க இருக்கிற மாவட்டத்தை அசைக்க போறார். உங்களை கொண்டு இருக்கிற கிராமத்தை அசைக்க போறார். உங்களை கொண்டு தேவன் பலத்த செயல்களை செய்ய போறார். கிதியோனுடைய கேள்வி, எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது கர்த்தர் அதிசயங்களை செய்தாராமே, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்னாங்களே, அந்த அதிசயம் இப்ப இல்லையே, ஏன் நடக்கல? அப்படி ஒரு கேள்வி உனக்குள்ள வருகிறதா? என் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கலையே, என் உத்தியோகத்தில், என் தொழிலில், நான் செய்கிற ஊழியங்களில், சபையில் ஒரு அற்புதமும் ஒரு அதிசயம் இல்லையே, கவலைப்படுகிறாயா? கர்த்தர் சொல்றார், இல்லை, நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றார். இருக்கிற இடத்துல உன்னை கொண்டு, உன்னை வைத்து, உன்னை ஒரு கிதியோனாக பார்க்கிறார், உன்னை ஒரு பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். ஏன்னா அவர் உங்களுக்குள்ளே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது நீ உலக ஆசையை தேடுற, பண ஆசை, பொருளாசை, அது வேணும் இது வேணும், இதெல்லாம் நீ தேடாத, அவர் உனக்கு தருவார். நீ அவரை தேடினால், அவருடைய ராஜ்யத்தை தேடினால் எல்லாம் உனக்கு கூட தருவார். அதை விட்டுட்டு, ஆத்துமாக்களை தேடுறதை விட்டுட்டு, ஊழியம் செய்கிறத விட்டுட்டு, கர்த்தருடைய காரியத்தை விட்டுட்டு, ஜெபிக்கிறத விட்டுட்டு, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறத விட்டுட்டு, இன்னைக்கு எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி போகலாம், இப்படி போகலாம், தவறான வழியில் பிசாசு அநேகர் இன்றைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறான். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களோடு இருந்தால் போதும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்ல. உன்னை கைவிட மாட்டேன்றார். நான் பயங்கரமான பராக்கிரமசாலியா உன்னோடு இருக்கிறேன்றார். உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய பெரிய காரியம் இருக்குது, என்னை விட்டு போயிடாத. போனா யூதாஸ் கதி தான். பண்ண ஆசைக்கு இடம் கொடுத்த யூதாசுடைய நிலையை பார்த்தீங்களா? ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமானது காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலி ஆகிய கிதியோனை கொண்டு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தது போல
இருக்கிற இடங்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கொண்டு அவங்க குடும்பத்தில், சொந்த பந்தங்கள் நடுவில், கிராமத்தில், ஆண்டவரே இருக்கிற தாலுகாவிலே, மாவட்டத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதாக. உடைய பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. கிதியோனை பயன்படுத்தினீர், அவனை அபிஷேகத்தீர், ஆவியினால் நிரப்பினீர், பலத்த காரியத்தை செய்தி. ஒரு ஆவிக்குரிய தலைவனாய், தலைவியாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை ஒப்பு கொடுப்பார்களாக. கிருபைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும் என்று தாவீது சொன்னான். ஆண்டவரே, அப்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். கிருபைகளோடு இருக்கட்டும். துதிகன நாடில் எடுத்துக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபத்தை ஏற்றுக்கொண்டபடி நான் ஸ்தோத்திரம் கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களை நாடு முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் நேரலையிலே வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மயோமக்கி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமாகி மயோமக்கி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையோ மக்கி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையோ மக்கி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு 18ஆம் தேதி, 18ஆம் அதிகாரத்தில் நீதிமொழியில் படிக்கணும். கர்த்தரின் நாமம் பலத்த துருகமா, நீதிமான் கூடி சுகமாக இருப்பான். அதனால் இன்னைக்கு பத்திரை காணுகிற அருமையான சாலமோனுக்காகவும் எஸ்தர் ரோஸுக்காகவும் ஜெபிப்போம். நாளில் இவர்கள் இருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. சாலமோன் இந்த வருஷத்தில் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்கணும். எஸ்தர் ரோஸையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க இந்த நாளில் எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த வருடத்தில் பிறந்த நாளை காணுகிற சாலமோன் எதிர்பார்க்கிற நன்மைகளை கட்டளையிடும். நன்மை கிருபை வரை தொடர்ந்து வரட்டும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும். வாளாக்காமல் தலையாக்கி கீழாகாமல் மேலாகும். அதுபோல கர்த்தாவே, எஸ்தர் ரோஸுக்காக ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், நாம் மையப்படட்டும், எல்லா நன்மையினால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். எல்லா கரங்களை கொட்டியவர்களை வாழ்த்துவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமம். ஆமென். இன்றைக்கு ஜபக்குழு 2 இடத்துல நடைபெறுகிறது. 2 இடத்துல. ஒன்று ஜான்சி அம்மா வீட்டில், அருமையானவர்களே, வாசன் சிட்டியில் 10th கிராஸில். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பகுதியில் உள்ளவங்களாம் ஐக்கியப்படுங்க. இன்னொன்று ஆனந்த் நகர், ஆகவே ஈபி காலனி, டெய்சி ராஜா சிங். ஈபி காலனினா அந்த ஓலையூர் ரோட்டில் போகிற வழியில் இருக்குது. நம்ம ஸ்டாலினி அம்மாக வீட்டில் நடக்கிறது. அந்த பகுதியில் உள்ளவங்களாம் ஐக்கியப்பட்டு ஜபங்கள், பெரிய எழுப்புதல் உண்டு. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபக்குழுவையும்
செயின் பிரேயரை முக்கியப்படுத்துங்க. உங்கள் குடும்பம், உங்கள் பகுதி, சபை ஊழியங்களில் அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபத்திலே முன்னேறுவோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கும் தேவனவர், வெண்கல தாழ்பால்களை உடைத்தெறிந்து நுழைய செய்வார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கும் தேவனவர், வெண்கல தாழ்பாள்களை உடைத்தெறிந்து நுழைய செய்வார். நம்பிடுவேன் நான், நம்பிடுவேன் இயேசுவை என்று நம்பிடுவேன். நம்பிடுவேன் நான், நம்பிடுவேன் இயேசுவை என்று நம்பிடுவேன். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குமாறா உண்மை தேவன், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். பழையவைகள் ஒளிந்து போகும், வாக்குத்தத்தம் நிறைவேறும், விசுவாசத்தில் உறுதிப்படு. தேவனாயிருக்கிற கர்த்தர் தாமே வலது கையை பிடித்து என்னை, பயப்படாதே நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொன்னார். தேவனாயிருக்கிற கர்த்தர் தாமே வலது கையை பிடித்து என்னை, பயப்படாதே நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொன்னார். நம்பிடுவேன் நான், நம்பிடுவேன் இயேசுவை என்றும் நம்பிடுவேன். நம்பிடுவேன் நான், நம்பிடுவேன் இயேசுவை என்றும் நம்பிடுவேன். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குமாறா உண்மை தேவன், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். பழையவைகள் ஒளிந்து போகும், வாக்குத்தத்தம் நிறைவேறும், விசுவாசத்தில்